என்னங்க வீட்டில் கல்யாணம் ரெடி ஆயிடுச்சா? பொண்ணு மாப்பிள்ளை பார்த்த உடனே எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, மண்டபத்தை ஃபஸ்ட்டு புக் பண்ணிடணும். அதுவும் 2 வீட்டுக்கு சென்டராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அப்படியே கேட்ரிங் புக் பண்ணிடணும், ஃபோட்டோ வீடியோ புக் பண்ணிடணும், ஸ்டேஜ் டெக்கரேஷன், மேக்கப் இந்த மாதிரி எல்லாத்தையுமே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஆனால் ஏன்னா டேட்டு கிடைக்காது. ஸோ நீங்கள் டேட் பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி மண்டபத்தை புக் பண்ணலாம் அப்படிங்கிறத சாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுடைய ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான பிளானை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிளானை வந்து உங்களுடைய ஸ்டேஜ் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கிற மண்டபத்தோட ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம், ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எவ்வளோ கவர் பண்ணலாம், ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கெஸ்ட்டு கூப்பிட்றீங்களோ அந்த கெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை எப்படி சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம், ஸோ அதை எங்கே வச்சு கொடுக்கலாம், இந்த மாதிரி என்டையராக ஒரு உங்களுடைய ஃபங்க்ஷனை அருமையாக பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெட்டிங் பிளானை பற்றி ஐடியா வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி சர்வீஸ் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஓஸ் ஈவெண்ட்ஸை புக் பண்ணிக்கிங்க.